வேல்மாறல் மகாமந்திரம் விளக்கம். பாடலோட பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வேல்மாறல் படிக்க தொடங்குறதுக்கு முன்னாலேயே, அந்த பாடலோட பொருள தெரிஞ்சுக்கிட்டு படிக்க தொடங்குனோம்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளார்ந்து படிப்போம். அப்படி நம்ம பாடலோட பொருள தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா உள்ளார்ந்து மனமுருகி படிக்கும்போது, முருகனோட பரிபூரண அருளும், வேலோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இதனால நம்ம எதற்காக வேண்டி இந்த பாடல படிக்கிறோமோ, அது நிறைவேறும். பாடல் வரிகளோடு அதோட விளக்கங்களையும் நான் வரிகளா கொடுத்திருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா, நீங்க இத படிச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். "திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே." இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணிகையில் உயிர்களின் அக இருள் அகல ஞான சூரியனாக தோன்றி அருளும் ஒப்பற்றவனும், குறிஞ்சி கிழவனும் குறிஞ்சி கிழவனும்னு இங்க சொல்லியிருக்கிறது முருகப்பெருமானே. "உயிருக்குயிராய் எனது உள்ள குகையில் உறைபவனும், கருணை உருக்கொண்டு ஆதிக்கு ஆதியாய் நிற்கும் முதல்வனுமான திரோதன சக்தியாகிய மயிலை செலுத்தி நடத்தும் குகப்பெருமானின் ஞானமே உருக்கொண்டு திருவருட்சக்தியாகிய வேலே. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும்." இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல வள்ளிக்கு ஒப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்து அகன்ற நுண்ணியதாய் இருக்கும் வேல் கூரியதாய் நீண்டு ஒளிரும் வள்ளியம்மையின் கண்ணுக்கு ஒப்பாகும். அதாவது வள்ளியின் கடைக்கண் நோக்கால் என்ன பயன் விளையுமோ அதையே வேலும் அருளும் என்பதாகும். பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழ்த்தும் முளை தெரிக்க வரம் ஆகும். இதோட பொருள் பனைமரம் போல் நீண்ட துதிக்கை, சித்திரங்களோடு விளங்கும் அலங்கார துணியை அணிந்துள்ள முகம், கன்னங்களிலிருந்து ஒழுகும் மதநீர் பெருக்கம் ஆகியவற்றோடு வெண்மை நிறம் வாய்ந்த யானையாகத் திகழும் ஐராவதத்தின் அதிபதியான இந்திரனது கால்களில் பூட்டியிருக்கும் விலங்கில் அதனை பூட்டுவதற்கு ஆதாரமாக இருந்த அணியை தெறிக்கச் செய்யும் வேல் ஆற்றல் மிக்க அறமாகும். இந்திரனின் கால் விலங்கையே தெறிக்க விடும் அளவிற்கு சக்தி வாய்ந்த வீரமிக்க வேல் என்பது இதன் பொருளாகும். "பழுத்தமுது தமிழ் பலகை இருக்குமொரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைகுகையை இடித்து வழி காணும்." இதன் பொருள், சிறந்த ஞானத்துடன் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் விளங்கிய ஒப்பற்ற நக்கீரர் இசைத்த திருமுருகாற்றுப் படைக்கு உருகி அவர் அடைபட்டிருந்த குகையை இடித்துத் தள்ளி அவரை வேல் வெளியேற்றும். இதன் உட்பொருள், திருமுருகாற்றுப் படைக்கு உருகி நக்கீரர் அடைபட்டிருந்த குகையையே இடித்துத் தள்ளிய வேல், முருக பக்தர்கள் எப்படிப்பட்ட தடையில் அடைபட்டிருந்தாலும் அதை இடித்துத் தள்ளி அவர்களை வெளியேற்றும். "பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும்." இதோட பொருள், நம்ம இந்த மாதிரி கற்பனை செய்து தாங்க பார்த்துக்கணும். என்னங்க பேய்களுக்கெல்லாமா வேல் உணவளிக்கும் அப்படியெல்லாம் இல்லாம, அத்தகைய சக்தி வாய்ந்த வேல் இந்த வேல் அப்படிதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பசியினால் துன்பமுற்ற பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் புலம்பி உணவு வேண்டி அழுவதை தவிர்த்து அசுரர்களின் வளமிக்க இரத்தத்தையும் சதைகளையும் அவை உண்டு களிக்குமாறு வேல் அருளும். "சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும்." இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்கள், முனிவர்கள், இந்திரன், பிரம்மன், திருமால், உலக மக்கள் ஆகியவர்களுக்கு நேரிடும் துன்பத்தையும் அதற்கு மூல காரணமான பூர்வ கர்ம வினைகளையும் வேல் தாக்கி அளிக்கும் என்பதே. நமக்கு ஏதாவது கர்ம வினைகள் தீரணும் என்று சொன்னால், தினந்தோறும் இந்த பாடலை மட்டும் 108 முறை சொன்னாலே வேல் நமக்கு துணை நிற்கும். "சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும்." இப்பாடலின் பொருள், ஒளிவிடும் சூரியன், குளிர்ந்த கிரணங்களை வீசும் சந்திரன், கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுகாக்கினி. வடவாமுகாக்கினினா நெருப்பு. அதாவது சூரியன், சந்திரன், நெருப்பு இவை எல்லாமே வேலின் ஒளிக்கு முன்னால் நம் ஒளி எம்மாத்திரம் என்று வெட்கப்பட்டு நாணி ஒளியச் செய்யும் வண்ணம் தனது பேரொளி சோதியை எங்கும் பிரகாசிக்க செய்கிறது வேல் என்பதே. "துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணை ஆகும்." இதோட பொருள், தன்னை புகழ்ந்து போற்றும் அடியார்களை யாராவது கெடுக்க நினைத்து அவர்களுக்கு துன்பம் இழைக்க மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த பகைவரது குலத்தையே வேருடன் அழித்துவிடும். எனக்கு ஒப்பற்ற பெருந்துணையாகிய வேல் அருள்பாலிக்கும் என்பதே. அதாவது வேலை வணங்குவதை வேலையாக கொண்டவர்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் துன்பத்தை வேல் நெருங்கவே விடாது என்பதே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும்
அரத்த நிலை காணும். சொற்களால் விவரிக்க முடியாத பெருமையுடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க வேல் கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும். திருப்புகழை படிப்பவரிடம் யாராவது பகைமை பாராட்டினால் கூட வேல் கோபித்துக் கொண்டு ஆரவாரத்துடன் வந்து அவர்களை அழிக்கும். அப்படிப்பட்ட வேல் நம்மிடம் யாராவது பகைமை பாராட்டினால் நிச்சயம் அழிக்கும் என்பதே. தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை களற்கு நிகர் ஆகும். இதோட பொருள் அலங்கார ஆர்ப்பாட்டத்துடன் அடியார்களின் உயிரை கவர யமன் வந்தால் எருக்கம்பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியுடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க திருவடிக்கும் ஒப்பாக நின்று வேல் உதவும் என்பதே. சுருக்கமாக சொன்னால் முருகன் அடியார்களிடம் யமனை நெருங்கவே விடாது வேல் என்பதே. தலத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் பெரும் மகிழ்ச்சி பெரும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் போது மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும். வேலானது முருகனின் கை நுனி அசைவிற்கே நம் பசியை போக்கும், நம்மை வறுமையின்றி வாழ வைக்கும், நமது கருத்தறிந்து முடிக்கும், நாம் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றும். ஆகவே நமது வறுமையை போக்கவும் நாம் நினைத்த காரியம் நிறைவேறவும் இந்த பாடலை தினந்தோறும் 108 முறை பாராயணம் செய்தாலே போதும். தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும். இதோட பொருள் துணையின்றி தனியாகச் செல்லும் எனது வலது இடது பக்கங்களிலும் முன்பின் பக்கங்களிலும் உடன் நின்று இரவு பகல் எப்போதும் வேல் துணையாக நின்றருளும் என்பதே. சலத்து வரும் அரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமுடு சூடும். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, சினந்து வந்து அசுரர்களின் உடம்பில் கொழுத்து தடித்திருந்த பெரிய குடல்களை சிவந்த பூமாலை போல் தனது முடியில் ஆவலோடு வேல் சூடிக்கொள்ளும் என்பதே. அதாவது வினைகளை அடியோடு அழிப்பது வேல் ஒன்றே. திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். இதோட பொருள் அலைகளை வீசுகின்ற கடலில் உடைப்பை உண்டு பண்ணி அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி வெற்றிடமாய் ஆக்கி கடல் பரப்பில் அவுணர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் வேல் என்பதே. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும். இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, குளிசாயத்துடன் விளங்கும் இந்திரன் முன்னொரு காலத்தில் திசைகளில் உள்ள மலைகளிலிருந்து அறுத்து தள்ளிய இறக்கைகள் மீண்டும் அம்மலைகளிடம் முளைத்து விட்டனவோ என்று ஐயுறும்படி அண்டத்தின் உச்சியிலே அளவிலா வேகத்துடன் எல்லா உலகங்களும் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி வேல் விரைந்து செல்லும் என்பதே. அதாவது முன்பொரு காலத்தில் மலைகளுக்கு ரெக்கை இருந்ததாகவும் அந்த ரெக்கைகளை இந்திரன் அறுத்து தள்ளியதாகவும் அந்த ரெக்கைகள் இருந்த பொழுது எத்தகைய சப்தம் இருந்ததோ அதுபோல வேல் விரைந்து செல்லும் போது சப்தம் ஏற்படுவதாகவும் இதனால் மலைகளுக்கு திரும்பவும் ரெக்கை முளைத்து விட்டனவோ என இந்திரன் ஐயமுற்றதாக பொருள். சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும். இதோட பொருள் சினம் கொண்டு அசுரர்கள் எதிர்த்த போர்க்களத்தில் அளவற்ற அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலறும்படியாகவும் வேல் சாடும் என்பதே. இந்த வேல்மாறலோட அனைத்து பாடல்களோட உட்கருத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். நம்ம ஆழ்ந்த பக்தியோட சிரத்தையோட இந்த வேல்மாறலை படிக்கும்போது நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை.